அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு. நேற்று டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகளையே சோகத்திலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியுள்ளது என்று அனைவரும் அறியக்கூடிய ஒரு விஷயம். அந்த நிகழ்வை பற்றிய நம்முடன் பகிர்ந்து கொள்ள நம்முடன் இணைந்துள்ள வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ஜெகன் சார் அவர்களை வரவேற்கிறோம். சார், டெல்லியில நடந்த குண்டுவெடிப்பு ஒரு போற விபத்தாவே அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எப்படி நடந்தது? டெல்லியில அதுவும் எப்படி இவ்வளவு பெரிய சிட்டில இது நடந்தது சார்? இந்திய திருநாட்டினுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய டெல்லி அதுவும் செங்கோட்டைக்கு பக்கத்திலேயே மக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி. அது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் செங்கோட்டை. அந்த இடத்துலயே ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடத்தி இந்தியாவை மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அந்த சம்பவம் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இந்த சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல இரங்கல்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல கூட இன்றைக்கு மௌன அஞ்சலியை செலுத்தி அதை தெளிவுபடுத்திருக்காங்க. இதுல 8 பேர் சம்பவ இடத்திலேயே குண்டு வெடிப்புல இறந்து விட்டதாகவும், ஒரு 10க்கும் மேற்பட்ட 15 நபர்கள் கடுமையான காயங்கள்ல மருத்துவமனையில இருக்கிறதாகவும், ஒரு 3 நபர்கள் கடுமையான கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தமணியமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா செங்கோட்டை மெட்ரோ 1 அதற்கு அருகில் உள்ள சிக்னல்ல தான் ஹோண்டாய் i20ங்கிற ஒரு கார்ல தான் இந்த குண்டு வெடிப்பு தற்செயலா நடந்ததோ இல்ல அது திட்டமிட்டு நடந்ததோ. இதை இயக்கியவர்கள் யாரு சார்? தீவிரவாதிகளா இல்ல இது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயமா? இந்த சம்பவம் கார் வெடிப்பு சம்பவத்தை தீவிரவாதிகள் தான் இயக்கியிருக்காங்க. தேசிய புலனாய்வு முகமையினர் தீவிர ஆய்வுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல தடயவியல் துறை, காவல்துறையினர் தனிப்பட அமைச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் சிஆர்பிஎஃப் என்னென்ன காவல்துறைகள் இருக்குதோ, எல்லை பாதுகாப்பு படை எல்லாமே அந்த இடத்துல முகாமிட்டு எல்லாத்தையும் பரிசோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கிய தலைநகரங்களில் கடுமையான சோதனைகள் நடத்தப்பட்டு, இப்போ ரயில்வே நிலையம், விமான நிலையம் இது போன்ற இடங்கள்ல கடுமையான பரிசோதனை செஞ்சு தான் பொதுமக்களை அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நடத்துனது தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறத ஒரு உத்தேசமாக அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க. இதுல முகமது உமர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் தான் அந்த காரை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அவருடைய நண்பரை கூட கைது செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள், அவரும் ஒரு மருத்துவர் தான். மருத்துவர். அவங்களோட பெற்றோர்களை காஷ்மீர்ல கைது செஞ்சதாக காவல்துறையின் சார்பில் சொல்லப்படுது. சரிங்க சார். ஒரு டெல்லி ஒரு மிகப்பெரிய தலைநகரம். உளவுத்துறை ஆல்ரெடி அவங்கள கைது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்து இது எப்படி சார் ஒரு இவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்களே? உளவுத்துறையா இருக்கட்டும், என்ஐஏ அதிகாரிகளா இருக்கட்டும், இவங்களெல்லாம் தாண்டி ஒரு வெளி மாநிலத்துல நடந்தா கூட பரவாயில்ல, டெல்லி அப்படிங்கையில இது எப்படி பாதுகாப்பே இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே இந்திய நாட்டினுடைய உளவுத்துறையினர் தீவிரவாதிகளை கைது செஞ்சிருக்கிறாங்க. வெடிமருந்து பொருட்களையும் ஒரு 12 சூட்கேஸுகளையும் அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. கைப்பற்றினது அவங்களுடைய தீவிர விசாரணைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ திடீர் செங்கோட்டைக்கு பக்கத்துல உள்ள பகுதியில் கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. ஆனா காவல்துறையினரும் உளவுத்துறையினரும் தீவிரமான விசாரணையை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இந்த துயர நிகழ்வுக்கு பாரத பிரதமரா இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், தமிழக முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாருமே இரங்கலை தெரிவிச்சதோட ரொம்ப வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அதிருப்தி எல்லாருக்குமே இருக்கு. இது இப்ப தேர்தல் நடைபெறதுனால இவங்க இந்த மாதிரி அசம்பாவிதங்களை இந்தியாக்குள்ள பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? தீவிரவாதிகள் ஒரு அச்சுறுத்தலாவே நம்மளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களா சார்? இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தவறு செய்தவர்கள், தீவிரவாதிகள், அவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும், நீதியின் முன்னிறுத்தப்படுவார்கள்
அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற கருத்தை வந்து இரங்கலோட தெரிவிச்சிருக்கிறாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் யாராக இருந்தாலும் அந்த தீவிரவாதிகளை நாங்கள் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் இரங்கல் தெரிவித்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அவங்கெல்லாம் போயிட்டு அதை வந்து பார்த்து விசாரணையை வந்து தீவிரமாக நடத்த சொல்லி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் வந்து டக்குன்னு எக்மோர் ரயில் நிலையம் மெயினான இடங்கள் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி திருநெல்வேலி. போன்ற முக்கிய நகரங்கள் எல்லாத்தையும் வந்து தீவிரமா வந்து சோதனை போட சொல்லி கண்காணிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது தேர்தலை வந்து மையமா வச்சு நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இது வந்து தேர்தல் நேரம். அவங்க தீவிரவாதிகள் வந்து என்ன டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனி வரும் காலங்களில் தான் அதை நம்ம வந்து பார்க்க முடியும். இது பொதுவா வந்து இந்த மாதிரி குண்டுவெடிப்புலாம் வந்து எல்லையோரம், சொல்ல போனா ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி பகுதிகள்ல தான் அடிக்கடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து தைரியமா தலைநகருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தீவிரவாதிகள் வந்து உள்ளே ஊடுருவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக நிலையை மக்களுக்கு ஏற்படுத்துது சார். இப்போ கடந்த காலத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகள் வந்து கடுமையாக வந்து நடந்துச்சு. இந்திய வீரர்கள் வந்து கொல்லப்பட்டதும் அதுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுத்ததும் இதை வந்து கடுமையாக வந்து நம்ம டிவிகளில் வந்து பார்த்தோம். அதை மையமாக வச்சு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற வந்து சந்தேகிக்கப்படுது. புலன் விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. அதை வந்து இறுதி அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அது முழுமையான விவரங்களும் தெரிய வரும். நம்மளோட இந்தியாவில் வந்து இன்னுமே வந்து பாதுகாப்புத்துறை வந்து இன்னும் அந்த அளவுக்கு வலுவா இல்லைங்கிறது வந்து அப்படி சொல்லிட முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லிட முடியாது. இப்போ பக்கத்து நாடுகள் வந்து எல்லை பிரச்சனைகள் பாகிஸ்தானா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், எந்த நாடு பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனுக்குடன் வந்து இப்போ ஆளுகின்ற அரசு வந்து சரியான இராணுவத்தின் மூலமாக வந்து தக்க பதிலடியை வந்து கொடுத்துட்றாங்க. இந்தியாவை பொறுத்தவரையும் பாதுகாப்பை பொறுத்தவரையும் ஒரு கேள்விக்குறியான நிலைமையை வந்து சொல்ல முடியாது. இது ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வாக தான் அது வந்து நடந்திருக்கும். அதுக்கு வந்து தீவிர விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ நடந்த சம்பவம் இதே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னா இந்நேரம் வந்து திமுக ஆட்சியை வந்து குறை சொல்லி பிஜேபி வந்து பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி கருப்பு கொடி காட்டி பெரிய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கோம். இப்போ நடந்த சம்பவங்கிறது வந்து டெல்லியில வந்து ஆளும் பிஜேபி தான் இங்கே வந்து அரசா இருக்குது. பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் ராஜ்நாத் சிங் சார் தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து பிஜேபியை வந்து தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லாம எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட கட்சி சார்பா அந்த மாநிலத்துல இருக்கிறதுனால எதுவும் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணாம இருக்காங்களா, அறிக்கை எதுவும் விடாம இருக்காங்களா சார்? இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. இதுக்கு வந்து எல்லாருமே வந்து அனைத்து கட்சியினருமே வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்போ பிஜேபி கட்சியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், மத்தியில் உள்ள அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த சம்பவத்தை வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இரங்கல் தெரிவிக்கிறாங்க சார். ஆனா இதுவே தமிழ்நாட்டுல நடந்திருந்தா இன்னும் பெரிய போராட்டமே வெடிச்சிருக்குமே. இதை தமிழ்நாடு, டெல்லி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வந்து பாதுகாப்புகள்லாம் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இராணுவ கட்டுப்பாட்டில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இல்லை என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற தீவிர புலன் விசாரணைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு இந்தியாவுக்கே நடந்தக்கூடிய சவாலாக ஒரு பிரச்சனையாக தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தா எப்படி இருக்கும், பீகார்ல நடந்தா எப்படி இருக்கும், டெல்லியில நடந்தா எப்படி இருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் நடந்தா எப்படி இருக்கும், கர்நாடகாவில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இது வந்து இந்தியா முழுவதும் ஒருமித்த கருத்தாக தான் நமக்கு வந்து இருக்கணும். இப்போ வந்து எல்லை பாதுகாப்பு பிரச்சனையா இருந்தாக்க நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களும் தமிழர்களும் நம்ம வந்து கருத்து தெரிவிக்கிறோம். இது வந்து பாதுகாப்பு பிரச்சனை சம்பந்தமா. இப்போ இது வந்து டெல்லியில நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதானே பாதுகாப்பு வந்து முதலமைச்சர் வந்து டக்குன்னு உடனே போய் பாருங்க, அனைத்து மாநிலத்திலையும் பாதுகாப்பை வந்து உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இதை நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு அரசியல் மோட்டிவா வந்து பார்க்கக்கூடாது. இது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம எல்லாம் சினிமாவில் தான் பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு குண்டுவெடிப்பு சம்பவங்களை. சினிமா பட பாணியில டெல்லியில் உள்ள செங்கோட்டையில வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது போன்ற சம்பவங்களை மேலும் நடக்காம இந்தியா முழுவதும் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் மத்திய அரசு. இது போன்ற சம்பவங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து வளர்த்து கொண்டு போகாம அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பை வந்து வழங்கணும் அப்படிங்கிறத நான் இதன் வாயிலா வந்து தெரிவிச்சு. டெல்லியில் நடந்த இந்த கோர சம்பவமானது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் கொடுத்திருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். ஜெகன் சார் சொன்ன மாதிரி
பாதுகாப்பு. இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் பாதுகாப்புகளை அதிகப்படுத்த வேண்டும். அது உளவுத்துறையாக இருக்கட்டும், என்ஐஏவாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கை அதிகப்படுத்தி மக்களை ஒரு பயத்தில் வைத்து கொள்ளாமல் சந்தோஷமாக இருப்பதற்கான நடைமுறைகளை மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இந்த விபத்தின் மூலம் தீவிரவாதிகளுக்கும் இந்தியா ஒரு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும், மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ பாதுகாப்பு அம்சங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.